T20 உலக கோப்பையிலிருந்து தற்பொழுது ஆஸ்திரேலியா வெளியேறி இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை வெஸ்ட் இண்டீஸ்ல தற்போது நடைபெற்று வருகிறது. லீக் சுற்று போட்டிகள் யுஎஸ்ஏல நடைபெற்று முடிந்த நிலையில சூப்பர் 8 மற்றும் நாக் அவுட் போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய 3 மைதானங்கள், அதாவது கயானா, ட்ரினிடாட் உள்ளிட்ட மைதானங்கள்ல நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற முக்கியமான போட்டியில ஏற்கனவே பலம் பொருந்திய அணிகளாக இருக்கக்கூடிய இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதியது. இந்த ஆட்டத்துல ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வீழ்த்தியதன் அடிப்படையில இன்றைய ஆட்டம் மிக முக்கிய ஆட்டமாக பார்க்கப்பட்டது. அதே குரூப்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் எந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகிறது என்ற முக்கியமான ஆட்டத்தை எதிர்கொண்டனர். இந்த நிலையில காலையிலிருந்தே இந்த போட்டியின் போது இடையிடையே மழை குறுக்கிட்ட விஷயத்தினால கடைசியாக 105 ரன்கள் எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி. இந்த நேரத்தில் டக்வர்த் லூயிஸ் முறையில 8 ரன்கள் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக T20 உலக கோப்பையின் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி சாதனை செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகக்கோப்பை கிரிக்கெட் உலகக்கோப்பையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆஸ்திரேலியா அணி சூப்பர் 8 பிரிவுல நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவிடம் பெற்ற தோல்வியின் காரணமாகவும் அதே போல ஆஸ்திரேலியாவுக்கு நிகரான புள்ளி பெற்றிருந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் ஒரு ஆட்டத்தை வெற்றி பெற்றிருப்பதனால ஆப்கானிஸ்தான் முன்னேறி இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் அவர்கள் இருக்கக்கூடிய பிரிவிலிருந்து அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றனர். இந்தியாவை பொறுத்தவரையில நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய 2வது அரையிறுதி போட்டியில இங்கிலாந்து அணியை கயானா மைதானத்துல எதிர்கொள்ள இருக்கிறது. அதே போல ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ளக்கூடிய அணிக்கான போட்டியும் நடைபெற இருக்கிறது. முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே ஒரு முறை ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய போது மிகப்பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில தற்போது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை வீழ்த்தி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றன. அந்த அணியின் ரஷீத் கான் என்னக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர் சிறப்பான பந்து வீச்சு இந்த வெற்றிக்கு. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.